ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 28 எலமெண்ட்ஸ் இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைன்ஸ் போடுறப்ப நல்லா ஸ்டார்டிங்லேயும் எண்டிலையும் டாட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நல்லா கையை நல்லா ஒரு இன்ச்சு தூக்கி லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேப்பர் டச் ஆகக்கூடாது. அடுத்தது டபுள் லைன் பார்க்க போகிறோம். டபுள் லைன் சேம் அதே மாதிரி தான். லைன் நல்லா தூக்கி 1 இன்ச்சு தூக்குற வச்ச மாதிரி போடணும். பக்கத்துலேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் லைன் ஆகிடும். ஓகே, ஸோ எல்லா டிசைன்ஸுமே பேப்பர் டச் இருக்கலாம். லைன்ஸ் மட்டும் பேப்பர் டச் இருக்கக்கூடாது. திக் லைன் பார்த்திங்கன்னா டபுள் லைன் போட்டு லாங் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஷர் வந்து ஹையாக கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா திக் லைன்ஸ் கிடைக்கும். டபுள் லைன் போட்டு தான் திக் லைன் போடணும். ஓகே, அப்புறம் அப்பர் ஹம்ப்ஸ் போடுங்க. டாப்ஸ் நம்ம ஹம்ப் போடுறீங்கன்னா அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாப்பில் இருக்கிறப்ப இதுவே வந்து லோவர் ஹம்ப்ஸுன்றப்பன்னா டவுனில் நம்ம போடுறப்ப லோவர் ஹம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஹம்ப்ஸுன்றது குட்டி குட்டியாக போடுவாங்க. டபுள் லேயராக கூட கொடுப்பாங்க. ஃபில்லிங் லேயரில் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்டு லாங் ஹம்ப்ஸை பாருங்கள், லென்த் அதிகமாக இருக்கும். இப்போ நான் போடுறது கர்வ், இதை பிக் ஹம்ப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே டிசைன்ஸுமே ஸ்லோவாக போடுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஈஸியானதாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஹம்பை வந்து ஃப்ரில்லுன்னு சொல்லலாம். டாட்ஸ் பாருங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி போல்டாக இருக்கணும். ஸோ லைன் போட்டு டாட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்லா போல்டு டாட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பிக் டாட்ஸ் போடுறேன். பிக் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தீங்கன்னா பிக் டாட்ஸ் வந்துடும். ஸோ இது எல்லாமே அகன் அண்ட் அகன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கம்பைன் டாட்ஸ்னால் ஸ்மால் அண்டு பிக். ஓகேங்களா? இது கம்பைன் பண்ணி போகிறது ஜஸ்ட் லைன் போட்டு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜுவல்லரி டிசைன்ஸில் நிறைய நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்ப்ரில் வந்து ஸ்பைரல்னு சொல்லுவாங்க, ஜிலேபின்னு சொல்லுவாங்க. நிறைய நேம்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த சுழல் மாதிரி போகிறத ஸ்பைரல் டிசைன் சொல்லலாம், ஸ்ப்ரில்லுன்னு சொல்லலாம். ஸ்பைரல்னு சொல்லிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்பைரல் போடுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தியரி நோட்டில் பென்சிலில் போட்டு பார்த்துட்டு அப்புறம் மெஹந்தி புக்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு ஸ்ப்ரில் வித் டாட்ஸுன்றப்ப உங்களுக்கு கரெக்டாக ஒரு சர்க்கிள் கொண்டு வந்து சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு டாட் நல்லா போல்டாக வரணும். லைன்ஸ் போட்டு பண்ணிட்டு லைன்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டிக் போட்டிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். பியர் டிராஃப்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் கொண்டு வரணும். ப்ரெஸ் பண்ணுறது அதிகமாக ப்ரெஷ் பண்ணணும். அண்ட் எட்ஜு வந்து ப்ரெஷ் பண்ணவே வேணாம். அண்டு இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக ஷார்ப் எட்ஜு இருக்கும். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெயின் ட்ராப் பாருங்களே, இந்த மாதிரி நம்ம வந்து ரெயின் ட்ராப் போடுறப்ப கையை எடுக்காமல் போடக்கூடாது. இந்த மாதிரி ஆஃப் ஸ்பேஸில் ஒரு அசியூம் பண்ணிக்கிறணும். ஸோ சென்டர் இதில் இது பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்டு கம்மா ஷேப்பு, இது லாங் ஸ்பைரல்னு சொல்ல. ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அந்த எட்ஜ் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணணும். வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு பென்சில் ப்ராக்டிஸ், அப்புறம் மெஹந்தியில் வச்சு பண்ணுங்கள். சர்க்கிளில் போடுறப்பன்னா இது வந்து பேசிக் எலமெண்ட்டில் உங்களுடைய ஹேண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கறது தான். அண்டு பேசிக் ஷேப்ஸும் அப்படி தான். ஸ்கொயர் பாருங்கள், கையை எடுக்காமல் போட்டிங்கன்னா பெர்ஃபெக்ட் எட்ஜ் வராது. கையை எடுத்து போடுறப்ப பெர்ஃபெக்ட் எட்ஜ் வந்துடும். ஸோ வேவ்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது தின் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திக்காக போடணும்னு பார்த்தீங்கன்னா டபுளாக கொடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஷேப்ஸில் டபுளாக திக் கொடுத்துட்டு டபுள் ஷேப் கொடுத்து திக் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு டாட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒயின்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கேன். கொடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஒரு பேசிக் எலமெண்ட்டில் வைக்கிறாங்க. ஸ்ட்ரோக்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரோக்ஸில் பார்க்கலாம். ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் எல்லாமே கரெக்டாக போடணும். இந்த ஒயின்ஸ் மட்டும் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 2 to 3 ஹவர்ஸ் நம்ம வந்து கிராஸில் ஸ்ட்ரைட்டில் இந்த மாதிரி ஒயின்ஸை போட்டு பார்த்துட்டு அப்புறம் போல்டு லீவ்ஸு, கல்ஃப் எலமெண்ட் லீவ்ஸு ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ கம்பல்சரி கிடையாது. ஸ்ட்ரோக்ஸ் கிளாஸில் கற்றுக்கிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு லைன் போடுறேன், ஒரு டாட் வைக்கிறேன், ஸோ ஷார்ப் எட்ஜ் ஆக்குறேன். இவ்வளோ தான் இந்த ஸ்டெப்பு. இதை கையெடுக்காமல் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு குட்டி லைன், ஒரு லாங் டாட்டு, ஒரு ஷார்ப் எட்ஜு.
ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயின்ஸ் கரெக்டாக வந்துடும். அண்டு போல்டு டாட் தான் இதில் ஹைலைட்டே. அண்டு போல்டாக இருக்கணும் இந்த டாட்டு. கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துலமே பேலன்ஸில் ப்ரெஷ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ குட்டியாக அதை ஸ்டெப்பு எல்லா ஸ்டெப்புமே கையை எடுத்து தான் போடணும். கையை எடுக்காமல் போட்டிங்கன்னா வரைஞ்சிட கஷ்டமாக இருக்கும். ஹாஃப் மூன் அடுத்து ஹாஃப் மூன் இது எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுக்கறது தான். இந்த ஷேப்ஸ் எல்லாமே வந்து டேட்டோஸில் பார்க்கலாம், ஜுவல்லரியில் பார்க்கலாம். அண்டு ஹார்ட் ஷேப் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைடல்ஸ்க்கு நிறைய பேர் ஹார்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அண்டு பிரமிட். ஸோ உங்கள் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டான எஞ்சிரு வர்றது தான் பெர்மிட் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்டர்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அந்த எந்த இடத்துல நான் கை எடுத்துருக்கேனோ ஸோ அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ கண்டினியூவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் இருக்காது, பெண்டிங் வந்துடும். ஜிக்ஸாக் பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஜிக்ஸாக் போடுற மூமெண்ட் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும். எப்படி நான் போடுறேன் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் இருக்கிறதுக்கு வரும், ப்ராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு வராது. ஸோ அடுத்து கிஸ்ஸஸ் பார்ப்போம். ஸோ இந்த கிஸ்ஸஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் லைன் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் இல்லாமல் போடுங்க, அப்புறம் லைனோடு போடுங்க. அடுத்து டைமண்ட் ஈஸி தான் உங்களுக்கு. டிப்பை உங்களுக்கு கரெக்டாக போட்டு மூமெண்ட்டு மட்டும் பேசிக் எலமெண்ட்டில் வச்சுருந்தாலே பேசிக் ஷேப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ஒரு கண்ட்ரோல் வரணுன்றத இவ்வளோ எலமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிக்க ஒவ்வொரு ஷேப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில்